டிரான்ஸ் இந்தியா பெருமையுடன் வழங்கும் விடியலை நோக்கி. வாழ்வில் பல சோதனைகளை கடந்து பல்வேறு தடைகளை தகர்த்து இன்று வெற்றியை கண்டிருக்கும் எங்கள் டிரான்ஸ் இந்தியாவின் இளம் சாதனையாளர்களின் முத்தான உற்சாக உரை. என்னோட நேம் பூஜா. நீங்க 2 பேர் இல்லனா கண்டிப்பா சொல்றேன், இந்த இடத்துக்கு நான் வரவே முடியாது. ஒரு நம்பிக்கை இருந்தது, இவ்வளவு பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ண ஒரு விளைவு தான் சார் இது. 17 வயசுல என்னோட ஒரு மாச சம்பளம் வந்து 20,000. இப்ப வாரத்துக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்க வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினதே லீடர்ஸ் மட்டும்தான். நான் வந்து ஒரு மாசத்துல வாரம் 5,000 மாசம் 20,000 சம்பாதிக்கணும்னு ப்ரூவ் பண்ணிருக்கேன். என்ன அவ்வளோ நல்லா கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன் என்னோட லீடருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். 3 மாசம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை இங்க இந்த இடத்துல ஒரே வாரத்துல சம்பாதிக்க முடியும், இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோட லீடர்ஸ் தான் இன்னைக்கு எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு லைஃப்ல சாதிக்க முடியுமானா முடியும். 3 மந்த்லயே ஒரு கன்சல்ட்டுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன். மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் நான் ப்ரூவ் பண்ணிருக்கேங்க. 5 லட்சம் ரூபாய் கார்ல என்னோட கார்ல காலேஜ் போனேன். மாசம் 1 லட்சம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது வேற எந்த ஒரு நிறுவனத்திலையும் ப்ரூவ் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்கு இருக்கிறேன்னா டிரான்ஸ் இந்தியா மட்டும் நம்மள வாழ்க்கையை மாத்துறதுக்கு, என்னோட லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே இடம் டிரான்ஸ் இந்தியா. எஃபோர்ட் போடுறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சஃபியர் போஸ்டிங்ல நின்றுருக்கேன். என்ன நம்பிய பல அச்சீவர்களையும் சம்பாதிக்க வச்சிருக்கேன். பர்சனல் லாக்ஸ்லி க்ரோஸ்லி வருமானம் பண்ண வச்ச நமது நிறுவனத்தின் சிஎம்டி சார் அவர்கள் தான். ஜாயின் பண்ணி 8 மாசத்துல இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு கார்ல போயிட்டு வர்ற அளவுக்கு என்னுடைய தலைமுறையே டோட்டலா மாத்தக்கூடிய ஒரு வியாபார முறையை அந்த வியாபார முறை அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஏசி கார்ல பிளேட்ல ஏறி சுத்தி பாக்குற அளவுக்குலாம் நிறைய மாற்றம் வந்திருக்கு. இந்த வாய்ப்பு கிடைச்சப்ப வந்து சரி செஞ்சுதான் பாப்போமே அப்படின்றதுக்காக தான் வந்தேன். நானா உருவாக்கின டீம் இந்த இடத்துல இருந்து ஸ்டேஜ்ல நிக்கும் போது நான் அந்த இடத்துல இருந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஒரு வருஷம் முடியும் போது இன்னைக்கு எங்க அம்மா பேர்ல ஒரு சொந்தமா கார் எடுத்து பண்ணி காமிச்சிருக்கு. டிரான்ஸ் இந்தியா நம்ம பிசினஸ்ல முதல் பெண் கோடீஸ்வரியா நான் மேடையிருவேன். வாழ்க்கையோட தரத்தை மாத்தக்கூடிய ஒரு நிறுவனம் தான் டிரான்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். இங்க யார் வந்து தொடர்ச்சியா முயற்சி எடுத்துக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு பயணம் பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் டிரான்ஸ் இந்தியாவுல மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு. நான் டிரான்ஸ் இந்தியா ஜாயின் பண்ணி 3வது வருஷம் டிரான்ஸ் இந்தியால 10 லட்ச ரூபாய் கார் வாங்க முடியும் ப்ரூவ் பண்ணி காட்டி இதே டிரான்ஸ் இந்தியாவுல. இன்னைக்கு கார்ல போக முடியுது, நல்ல வீட்டுல வாழ முடியுது, வெளிநாடு சுத்தி பார்க்க முடியுது. டிரான்ஸ் இந்தியால 6 கோடி ரூபாய் சம்பாதிக்க அளவுக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கு. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது நீங்களும் நானும் பண்ணிட்டு இருக்க டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மட்டும் தான். 2 காரு 2 ஃபாரின் ட்ரிப், இன்னைக்கு என்னோட 7 நாள் வருமானம் 1,75,000 வாங்க. என்னோட வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வளர்ச்சி கிடைச்சிருக்கு. டிரான்ஸ் இந்தியாவின் தூண்களாய் தங்களது உயர் அனுபவத்தின் மூலம் பலரது வாழ்க்கையில் மாற்றங்களையும் அவர்கள் கண்ட கனவுகளை கண்முன்னே கொண்டு வரும் வித்தகர்களாய் ஜொலிக்கும் எங்கள் டாப் லீடர்களின் வெற்றி உரை. எங்க டீம்லயே அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் லீடர் கிடையாதுன்னு சொல்லி சூப்பரா நிரூபிச்சாங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் ஆசைப்படுங்க, அதை நிறைவேற்றி கொடுக்கிற இடத்துக்கு நிறைவேற்றி கொடுக்கிற ஆளுங்களோட கூட நிக்கிறீங்க. சமுதாய நோக்கத்தோடு சமுதாய பற்றோடு அவர் வச்சிருக்கிற பேர் என்னங்க? எண்ணற்ற சோதனைகள் வந்தாலும் தனது தெளிவான முற்போக்கான சிந்தனைகள் மூலம் அனைத்தையும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாய் மாற்றி டிரான்ஸ் இந்தியாவில் அனைவருக்கும் வளமான வாழ்க்கைக்கான பாதையை வழிவகுத்து கொடுக்கும் நமது சிஎம்டி டாக்டர் வி மோகன்ராஜ் அவர்களின் எழுச்சி மிகு உரை. குடிசெய்வல் எனும் ஒருவருக்கு மடிதற்றுதான் தெய்வம் முந்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் ஒண்ணு இருக்கு. தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் உழைச்சே தீருவேன் எவன் ஒருத்த முடிவெடுக்கிறானோ அவனுக்காக அவனுக்கு முன்னாடி தெய்வம் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிக்குமாமா. தன் குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும்னு உழைக்க தயாரா இருக்கிறவனுக்கே தெய்வம் வந்து கூட நிக்கும்னா நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்தை காப்பாத்துறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம அத்தனை பேரும். ஞாபகம் வச்சுக்க. வாருங்கள், ஒன்றிணைவோம் விடியலை நோக்கிய பயணத்தில். Vive
அழைத்தாலும் எதிர்க்காமல் நாம் அன்று பூப்பாதை மாற்றி சென்றோம். அந்த யமன் வந்து அழைத்தாலும் மறுக்காமல் நாம் இன்று சொர்க்கத்தை நோக்கி சென்றோம். Trans India, 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 Trans India. விண்கலத்திற்கே வாடா விவேகம் உனக்குண்டு. இங்கிற முறை வந்து தடுத்தாலும் அவருக்கும் இடமுண்டு. மழைக்கு நனையாமல் குடைக்குள்ளே ஒழிந்தாலும் மழையில் நனைந்தால் குடை கூட குருவாகும். உன் கையில் மொழி இருக்க இரு கண்டு பயங்கரத்தி உள்ளங்கை உரசித்தான் இன்னாலே வர வைப்போம். விதியால் மின்சாரம் முன்னில் பாயட்டும், காற்றால் மின்சாரத்தில் உடலையாயட்டும், மழையால் உன் ஆசை அந்த சமுதிரம் சேரட்டும். ஐம்பூதங்கள் இன்றே உன்னை கடவுளாக்கிடுவோம். இல்லாது நாம் கூட காய்கள் எங்கிருக்க காய்கள் நமக்கெதற்கு? கல்ப விருட்சங்கள் தானாக வளராது, உன்னில் விதைத்தால் நான் உயிர் பெற்று எழுந்தேறும். ஓடாடும் உந்தன் தலை மகுடம் சூடட்டும், நீ போய் சேரும் இடங்கள் எல்லாம் கோயிலாகட்டும். அறிந்தவன் உலகில் உள்ள அத்தனை வேறுபடா, புரிந்தவன் இன்றே அவனும் புத்தந்தானடா. விண்கலத்திற்கே வாடா விவேகம் உனக்குண்டு. இங்கிற முறை வந்து தடுத்தாலும் அவருக்கும் இடமுண்டு. உடலுக்குள் ஓசைந்து ஓயாமல் உன்னை தாக்கும் நடக்காத ஆசை என்ன உன் நெஞ்சை வீங்கேது. நெஞ்சங்கள் சுருதி சேர்ந்து ஓயாமல் குரல் கொடுத்தால் படைப்போம் நாம் பாரதத்தில் பல கோடி கீர்த்தனைகள். பாதையை பொதுவாக பயணம் போமா, வெற்றி நமக்காக வரலாறு படைப்போமா. ஆய் வந்து தடுத்தாலும் தளராத காகங்கள், தீ கொண்டே நின்றாலும் அழியாத வாகர்கள். பின்னாடும் வித்தைகள் சொன்னால் தான் புரிந்திடுமா? விண்கலத்திற்கே வாடா விவேகம் உனக்குண்டு. இந்திரன் உன்னை வந்து தடுத்தாலும் அவருக்கும் இடமுண்டு. பலகடம் வந்தழித்தாலும் எதிர்க்காமல் நாம் அன்று பூப்பாதை மாற்றி சென்றோம். அந்த யமன் வந்தழைத்தாலும் மறுக்காமல் நாம் இன்று சொர்க்கத்தை நோக்கி சென்றோம். Trans India, 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 Trans India.